ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். மருத்துவ மாணவர்கள் அறிவையும் திறமையும் தொடர்ந்து புதுப்பிக்க வேண்டும். ஜிப்மர் பட்டமளிப்பு விழாவில் மத்திய மந்திரி அனுப்பிரியா பட்டேல் பேச்சு. தமிழக ஆளுநர் RN ரவி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல். காதில் பூ வைத்து சட்டசபையை முற்றுகையிட ஊர்வலம். பொதுப்பணித்துறை பணிநீக்க ஊழியர்கள் கைது. துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கும் தொட்டியின் அருகில் ஆலோசனை கூட்டம். சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிரடி. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். மருத்துவ மாணவர்கள் அறிவையும் திறமையையும் தொடர்ந்து புதுப்பிக்க வேண்டும் என்று மத்திய மந்திரி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியின் 14வது பட்டமளிப்பு விழா ஜிப்மரில் நடைபெற்றது. இவ்விழாவில் மத்திய சுகாதாரத்துறை இணை மந்திரி அனுப்பிரியா பட்டேல் பட்டங்களை வழங்கி பேசினார். அதில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசானது அனைவருக்குமான சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதில் சரியான திசையை நோக்கி செல்கிறது என்றும் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கில் சுகாதாரத்துறை மிக முக்கியமான தூண்களில் ஒன்றாக மாறுகிறது எனவும் அடுத்த 25 ஆண்டுகளில் வளர்ந்த நாடு என்பதோடு அனைவருக்குமான சுகாதார வசதிகள் எளிமையாகவும் மலிவாகவும் கிடைக்க வேண்டும். இதற்காக ஒரு புதிய தேசிய சுகாதார கொள்கை கொண்டு வந்துள்ளதாகவும் புதிய தேசிய சுகாதார கொள்கையின்படி ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க பாடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் மலிவு விலையில் தரமான சுகாதாரமான சேவைகளை பெற வேண்டும். ஆயுஷ்மான் பாரத் திட்டம்தான் உலகளாவிய பெரிய சுகாதார காப்பீடு ஆகும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியா மிகப்பெரிய மக்கள் தொகையும் மற்றும் உலகளாவிய நோய் தாக்கும் எண்ணிக்கையும் மிக அதிகமாக உள்ளது எனவும் மருத்துவத்துறை மாணவர்கள் தங்கள் அறிவையும் திறமையையும் தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் எனவும் ஒவ்வொரு முடிவும் மக்கள் சேவை, தேசத்தின் நலனோடு இருத்தல் அவசியம் எனவும் அவர் பேசியுள்ளார். தமிழக ஆளுநர் RN ரவி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், தமிழக சட்டசபையில் சம்பிரதாயப்படி ஆளும் அரசால் தயாரிக்கப்பட்டு வரும் உரையை ஆளுநர் படிக்க வேண்டும். தொடர்ந்து சில ஆண்டாக தமிழக ஆளுநர் RN ரவி சட்டசபையில் உரையை வாசிக்காமல் புறக்கணித்து வருகிறார் என்றும் இந்த ஆண்டும் அதே நிலை நீடித்துள்ளது எனவும் ஆளுநர் சட்டசபையில் சட்டமன்றம் தொடங்கும் முன்பு தேசிய கீதம் பாடவில்லை என்ற காரணத்தை காட்டி சட்டசபையில் இருந்து உரையை வாசிக்காமல் வெளிநடப்பு செய்துள்ளார் எனவும் இது மிகவும் தவறான செயல், ஜனநாயக படுகொலைக்கு சமம் என்றும் இந்திய அரசியலமைப்பு ஆளுநர் தமிழக மக்கள் மத்தியில் அவமதித்துள்ளார் என்றும் ஆளுநர் நிபந்தனையற்ற மன்னிப்பை தமிழக மக்களிடம் கேட்க வேண்டும் எனவும் பேசியுள்ளார். மேலும் ஆளுநர் இந்திய அரசியலமைப்புக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஆளுநர் RN ரவி எல்லை மீறி தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து தமிழக அரசுக்கும் திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கும் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருவதாகவும் இதற்கு மூல காரணம் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தான் என குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுநரை ஊக்குவித்து சட்டவிரோத, ஜனநாயக விரோத இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான செயலுக்கு தூண்டிவிடுகிறார் என்றும் மத்திய மோடி அரசு ஜனநாயகத்தை மதிப்பதில்லை எனவும் அம்பேத்கர் உருவாக்கிய சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கொள்கையை கடைபிடிப்பதில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஆளுநர் RN ரவியின் செயல்பாடு வெக்கி தலைகுனிய வைக்கிறது என்றும் ஆளுநராக இருக்க தகுதியில்லாத ஒருவர் அந்த பதவியில் ஒட்டிக்கொண்டிருக்கிறார் என்றும் RN ரவி தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வீட்டுக்கு போக வேண்டும் எனவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இந்த வீடியோ பதிவில் தெரிவித்துள்ளார். ஆளுநர் ரவி அவர்கள் எல்லை மீறி தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து தமிழ்நாடு அரசுக்கும் ஆளும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கும் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருகிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதற்கு மூல காரணம் பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ஆளுநர் ரவி அவர்களை ஊக்குவித்து இது போன்ற சட்டவிரோத, ஜனநாயக விரோத, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான வேலைகளை செய்வதற்கு
தூண்டிவிடுகிறார்கள். பொதுப்பணித்துறையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி காதில் பூ வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். 2 ஆண்டுகளாகியும் அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்து புதுச்சேரி காரைக்கால் பொதுப்பணித்துறையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டக் குழுவை உருவாக்கி தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமையில் சட்டசபையை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருந்தார். இதற்காக அண்ணாசிலை அருகே ஊழியர்கள் திரண்டனர். மேலும் ஊழியர்கள் காதில் பூ வைத்துக் கொண்டு சட்டசபையை நோக்கி ஊர்வலமாக செல்ல முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனையடுத்து ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தியும் அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பியுள்ளனர். தொடர்ந்து காவல்துறையினரின் தடையை மீறி சட்டசபை நோக்கி செல்ல முயற்சித்துள்ளனர். இதனையடுத்து காவல்துறையினர் போராட்டக்காரர்களை கைது செய்தனர். சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மக்கள் படும் அவதிகளை அதிகாரிகளும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று துர்நாற்றம் வீசிக் கொண்டிருந்த தொட்டியின் அருகில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராஜாநகர் பகுதியில் மக்கள் நெருக்கடியாக வசிக்கும் பகுதியில் பல உணவகங்கள், தங்கும் விடுதிகள் என வியாபார நிறுவனங்கள் அதிக அளவில் வளர்ந்துள்ளது என்றும் இதனால் உணவகங்கள் மற்றும் தங்கும் விடுதிகளில் இருந்து அதிக அளவில் கழிவுநீர் வெளியேறி வருகின்றது. கழிவுநீர்களை முறைப்படுத்தி சுத்திகரிப்பு செய்யப்பட்டு கழிவுநீரை வெளியேற்ற வேண்டிய வியாபார நிறுவனங்கள் சரியான முறையில் செய்யாததால் இதற்கான துறைகளை அணுகி உரிமம் பெறாததாலும் மேலும் அரசுத்துறை அதிகாரிகள் இவைகளை கண்டு கொள்ளாமல் இருப்பதும் ராஜாநகர், தியாகராஜ வீதி பகுதிகளில் பாதாள கழிவுநீர் தொட்டிகள் அடிக்கடி அடைப்பு ஏற்பட்டு பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் துர்நாற்றம் மற்றும் கழிவுநீர் வீதிகளில் ஓடியும் பல்வேறு தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளையும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளையும் கழிவுநீர் உட்கோட்ட பிரிவு அதிகாரிகளையும் அழைத்து பாதாள கழிவுநீர் தொட்டிகளை திறந்து மக்கள் படும் வேதனைகளையும் தாங்கள் அறிய வேண்டும் என்று துர்நாற்றம் வீசிக் கொண்டிருக்கும் தொட்டியின் அருகில் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். மேலும் அதிகாரிகள் இதற்கான தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினரிடம் உறுதி அளித்துள்ளனர். தனக்கு இலாக்கா தராததற்கு பின்னணியில் திட்டமிட்ட சதி இருக்கலாம் என அமைச்சர் ஜான்குமார் கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் ஜான்குமார் செய்தியாளரிடம் பேசுகையில் தனக்கு இலாக்கா தராதது கஷ்டமாக உள்ளது எனவும் இதற்கு அரசாங்கத்தை குறை கூறுகின்றனர் என்றும் இந்தியா முழுவதும் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி அமைச்சருக்கு புதுச்சேரியில் இந்த நிலையா என்று அந்த அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியை கட்டுக்குள் வைத்துள்ளார்களா எனவும் மக்கள் பேச ஆரம்பித்து விட்டனர் என்றும் இலாக்கா ஒதுக்காததில் திட்டமிட்ட சதி இருக்கலாம் என நினைப்பதாகவும் புதுச்சேரியை பிரதமர் மோடி சொன்னது போன்று பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்ற வேண்டுமெனில் நேரடியாக பாரதிய ஜனதா கட்சி ஆண்டால் சரியாக இருக்கும் என்றும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எனவும் பேசியுள்ளார். மேலும் புதுச்சேரி சின்ன மாநிலம் மத்திய அரசை சார்ந்துதான் இருக்கின்றது. அதனால் மத்தியில் யார் ஆளுகிறார்களோ அவர்கள் இங்கு ஆள வேண்டும் எனவும் அதுதான் சரியாக இருக்கும் என்றும் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி இருப்பதால் இங்கும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதனை சார்ந்தவர்கள்தான் இருக்க வேண்டும் எனவும் இல்லையெனில் நிலைமை மோசமாகும் எனவும் கூறியுள்ளார். மேலும் அமைச்சர் ஜான்குமாரின் இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ஆர் ஆரம்பத்தில் நான் தான் அவருக்கு செகண்ட் மினிஸ்டர். அவர் கட்சியில் போயிருந்தா ஆரம்பத்திலே சொல்லியிருந்தார், நீ 3 தொகுதி ஜெயிச்சு கொடுங்க, உங்களுக்கு செகண்ட் மினிஸ்டர் ஆக்கிடுவாரு. ஆனால் பிஜேபி கூட கூட்டணி கூட மாட்டேன்ட்டு அந்த வருத்தம் தான் எனக்கு ஐயோ பிஜேபி கூட கூட்டணி கூடலாம் ஏற்கனவே பட்டாசு மாதிரி படக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் நைட்டாக பிஜேபி போய் சேர்ந்தேன். அதுக்கு அடுத்த அப்புறமேட்டா பார்த்தா ஒரு வாரத்தில் பிஜேபி கூட என்ஆர் ஜாயின் பண்ணிட்டார். ஸோ அப்போ இன்றைக்கி என்ஆர் இன்றைக்கி நீங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு, ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் நாராயணசாமியில் 100 rupees ஏற்ற முடியல முதியோர் பென்ஷன் வந்தவொடனே 500 ஏற்றினார். நம்ம பாரத பிரதமர் அதுக்கு சேங்ஷன் பண்ணிட்டார். ஸோ அதனால் மத்திய அரசோட துணையோடு இருந்தால் தான் பாண்டிச்சேரி நல்லா சிறப்பாக வளரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இப்போ இன்றைக்கி என்ஆர் மத்திய அரசோட இணக்கமாக இருந்தால்தான் கொஞ்சம் வேலைக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் தான் நடக்குது, இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. காய்கறி, மலர் சாகுபடிக்கு 50% விதை மானியம் வழங்கப்பட உள்ளதாக வேளாண் துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து பிரிவு தோட்டக்கலை விவசாயிகளுக்கும் வரும் தைப்பட்டத்தில் காய்கறி நாட்டு ரகம், வீரிய ஒட்டு மற்றும் மலர் சாகுபடி விதைகள் வாங்கி
பயிரிடும் பட்சத்தில் அவர்களின் சாகுபடி பரப்பளவு மற்றும் விதை பரிந்துரை அடிப்படையில் காய்கறி விவசாயிகள் வாங்கும் விதை செலவில் 50% மானியமாக வழங்க துறை திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தில் 50% மானியம் பெற விண்ணப்பங்கள் தோட்டக்கலை விவசாயிகளிடம் இருந்து வரவேற்கப்படுவதாகவும், விண்ணப்பங்களை தாவரவியல் பூங்காவில் இயங்கும் கூடுதல் வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அலுவலகம் மற்றும் அந்தந்த கிராம பகுதிகளில் உள்ள உழவர் உதவியகங்களில் பெறலாம் என்றும், வேளாண் துறையில் இணையதளம் வாயிலாகவும் பதிவிறக்கம் செய்யலாம் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களுடன் ஆதார் அட்டை நகல், விவசாய அடையாள அக்ரிஸ்டாக் எண், வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல் மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் இணைத்து பிப்ரவரி 5ஆம் தேதிக்குள் கூடுதல் வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என இந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். ஜிப்மர் நிறுவனத்தின் 14வது பட்டமளிப்பு விழா ஜிப்மர் வளாகத்தில் உள்ள டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கலையரங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. ஜிப்மர் நிறுவனத்தின் 14வது பட்டமளிப்பு விழா ஜிப்மர் வளாகத்தில் உள்ள டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கலையரங்கத்தில் ஜனவரி 20ஆம் தேதி நடைபெற்றது. மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணை அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், மக்களவை உறுப்பினர் மஞ்சுநாத், சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம், தலைமை செயலர் சரத் சவுகான், ஜிப்மர் நிறுவனத்தின் தலைவர் சித்ரா சர்க்கார், இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி ஆகியோர் உடனிருந்தனர். முதலியார்பேட்டை பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு பெண்களுக்கான கோலப் போட்டிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் காணும் பொங்கலன்று நடைபெற்றது. சமூக சேவகர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பச்சைவாழி அம்மன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் கருணா என்கின்ற மனோகரன் போட்டியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகளை வழங்கினார். மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசு வழங்கினார். மேலும் இந்த விழாவில் சமூக ஜனநாயக இயக்க தலைவர்கள், ஊர் பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், மாணவர்கள் அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் இவ்விழாவிற்கு பரிசுகளை வழங்குவதற்காக சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்த பச்சைவாழி அம்மன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் கருணா என்கின்ற மனோகரன், விழா குழுவின் மகளிர் அனைவரும் ஒன்றிணைந்து பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்தனர். தேர்தல் அறிக்கையில் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் ஆளும் அரசு செய்ய வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது கூறுகையில், புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை சுமார் 2500க்கும் மேற்பட்டோர் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் மக்கள் மானிய உதவிகளை கேட்டு விண்ணப்பங்கள் அளித்துள்ளனர் என்றும், முதலில் வழங்கப்பட்ட சுமார் 1550 விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு 1.5 ஆண்டு காலமாக மக்கள் பயன்பாட்டிற்கு நிதியுதவி அளிக்கப்படாமல் உள்ளது என்றும், இதேபோன்று புதியதாக 700க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்படாமல் உள்ளது. தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மீனவர்களின் இனத்தை சேர்ந்த பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணத்தை முழுமையாக அரசே செலுத்தும் என்று அறிவித்த நிலையில் இதுவரை அதுவும் வழங்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் 1 மாதத்தில் தேர்தலுக்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட வாய்ப்புகள் உள்ளது எனவும், எனவே தேர்தல் அறிக்கையில் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் ஆளும் அரசு செய்ய வேண்டும் என்றும், பல்வேறு துறைகளில் செலவிடப்படாத தொகைகளை நிதிமடை மாற்றம் செய்ய சட்டமன்றத்தின் அனுமதி பெறுவதற்கு உடனடியாக இந்த மாதத்திற்கு சட்டமன்றத்தை கூட்ட முதலமைச்சர் ரங்கசாமியும் துணைநிலை ஆளுநரும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் வலியுறுத்தி வருவதாகவும், புதுச்சேரி மாநிலத்தில் புதிதாக கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்திக்கும் நிலையில் உள்ள ஜோஸ் சார்லஸ் மார்டின் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியுடன் இணைந்து தேர்தலில் சந்திப்பதற்காக முதலமைச்சரை சந்தித்தது பாராட்டுக்குரியது என்றும், இந்த விஷயத்தை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வரவேற்பதாகவும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் பேசியுள்ளார். நீ உண்மையை உரையில பண்ணா அவங்க படிச்சுட்டு போறாங்க. நீ எல்லாமே போய் சொல்ற, சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு, போக்சோ கேஸ் தொடர்ந்து நடக்குது, போதைப் பொருள் கடத்த மாநிலமா இருக்குது, அறிவித்த திட்டங்கள் செயல்படுத்தாத மாநிலமா இருக்குது. எல்லாமே பொய்யான ஒரு 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 கவர்மெண்ட் நடத்துறீங்க. இந்த அரசாங்கத்துடைய பொய் ஒரு படின்னா அவர் என்ன முட்டாளா? அவர் கவர்னர் இல்ல? திமுக அரசாங்கத்துக்கு அடிமையா அவர் கவர்னர் இல்ல? அவங்களும் தன்மானத்தோட உள்ள இங்க வந்தவங்க தான். கவர்னர் என்பது ஒண்ணு கிள்ளுக்கிற பதவி கிடையாது. கவர்னர் என்பது முதலமைச்சருடைய உயர்ந்த பதவி, அரசியலமைப்பு சாசனப்படி உயர்ந்த பதவி. நீ பொய்யான தகவலை படினா படிச்சுட்டு போகணுமா? அரசு எழுதி கொடுத்தா நான் அதை படிக்கணும் கிடையாது. அது பேர் கவர்னர் உரை கிடையாது. அது பட்ஜெட்ல நீ படி, பட்ஜெட்ல ஏதாவது படிச்சுட்டு போ. நீ கவர்னர் உரையில நான் எழுதி கொடுத்தா படிக்கணும்னு சொன்னா இது என்ன அடிமை சாசனம் எழுதி கொடுத்து வச்சுக்கிறாங்க. கட்டணத்தை செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு மின்துறை அறிவுறுத்தியுள்ளது.
புதுச்சேரி மின்துறை நகர செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மின்துறை நகர இயக்குதல் மற்றும் பராமரித்தல் கோட்டம் நகர்ப்புற மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு உட்புற கடற்கரை சாலை, வம்பாக்கிரபாளையம், திப்ராயப்பேட்டை, நெல்லித்தோப்பு, எல்லைப்பிள்ளைச்சாவடி வரை மற்றும் முருங்கப்பாக்கம் முதல் முத்தியால்பேட்டை வரை, சாரம், ரெயின்போ நகர், வெங்கடா நகர், பாலாஜி நகர், சுதந்திர பொன்விழா நகர், திருமுடி சேதுராமன் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின் நுகர்வோர்கள் தங்கள் மின் கட்டண தொகையை கடைசி தேதிக்குள் செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்த்து மின்துறையுடன் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் இந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி முதுகு வலியால் அவதிப்படுவதால் மருத்துவர்கள் ஓய்வெடுக்க பரிந்துரை செய்துள்ளனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி டென்னிஸ் விளையாட்டில் ஆர்வம் கொண்டவர். கோரிமேட்டில் உள்ள தனது வீட்டில் டென்னிஸ் கோர்ட் அமைத்துள்ளார். இங்கு முதலமைச்சர் ரங்கசாமி நாள்தோறும் டென்னிஸ் விளையாடுவது வழக்கம். இந்நிலையில் அவருக்கு சில நாட்களாக முதுகுவலி ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து மருத்துவர்கள் அவரை பரிசோதனை செய்துள்ளனர். அப்பொழுது அவரிடம் 3 நாட்கள் முழுமையாக ஓய்வெடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மருத்துவர்கள் அறிவுரையை ஏற்ற முதலமைச்சர் ரங்கசாமி கோரிமேட்டில் உள்ள தனது வீட்டில் ஓய்வெடுத்து வருகின்றார். இதனால் ஜனவரி 20ஆம் தேதி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்கவில்லை. அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,500 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 3,270 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.